பெரிய கனவு கண்டுட்டு அதுக்காக ரிஸ்க் கூட எடுக்க முடியலனா வாழ்றதே வேஸ்ட்ன்றது எனக்கு புரிஞ்சது எப்பன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12ஆம் கிளாஸ் முடிச்ச ஒரு 17 வயசு பையனா ஒரு பெரிய பிராண்ட உருவாக்கணும், ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற என்னோட பெரிய பெரிய ஆசையெல்லாம் ஆசாசியா போய் என்ன சுத்தி இருக்கவங்க கிட்ட சொன்னப்போ ஒருத்தன் விடாம எல்லாரும் சொன்னது, ஐயோ அதெல்லாம் பெரிய ரிஸ்க்ப்பா, ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு, அப்பா சொன்ன மாதிரி ஒழுங்கா போய் சிஏ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சொன்னதையும் கேட்டப்போ எனக்கும் தோணுச்சு, ஐயோ ரிஸ்க் தானோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன், திரும்பி பார்த்தா எல்லாமே ரிஸ்க் தான். இன்ஃபேக்ட் வாழ்றதே ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா ஒரு நொடியும் எப்ப சாவோன்னு தெரியாம தான் வாழ்ந்துகிட்டே இருக்கும். எங்க அப்பா சொன்ன மாதிரி சிஏ பண்ணி வேலைக்கு போயிருந்தா அங்கேயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. நான் சின்ன வயசுல யோசிச்ச மாதிரி ஒரு சிங்கரா இருந்தா அங்கேயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. நான் இப்ப புடிச்சு பண்ற பிசினஸ்லயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. சோ வேலையோ தொழிலோ எல்லாத்துலயும் ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா வாழ்றதே ஒரு ரிஸ்க் தான். சோ தனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்ட் எடுத்து தன்னோட முழு உழைப்பையும் போட்டு கன்சிஸ்டன்டாவும் சின்சியராவும் வேலை பார்த்த ஒருத்தன் முன்னேறாம இருந்ததா சரித்திரமே கிடையாது.